ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2026ஆம் ஆண்டிற்கான ஆனி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனுசு ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஆனி மாத கிரகநிலையை பார்க்கும்போது வருகின்ற 2026 ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி, இப்போ ஜூன் 15லேருந்து ஜூலை 17 காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் ஆனி மாத பலன்களாக உங்களுக்கு தொகுத்து வழங்க இருக்கேன். அதில் முதலாவதாக பார்த்தோன்னாக்கா இந்த தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையை ஒரு மேலோட்ட ஒரு கருத்துக்களாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாத பலன்களை நான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னாக்கா மற்ற ராசிக்காரர்களுக்கு இந்தளவுக்கு விளக்கங்கள் நான் கொடுத்துருக்க மாட்டேன். உங்களோட வாழ்க்கையில் இப்போ தான் பட்டமரம் துளிர மாதிரி படிப்படியாக வளர்ச்சியை நோக்கி ஏற்றீங்கன்றதை தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. கடந்த கால அமைப்புகள் பார்த்திங்கனாக்கா புரட்டி போடக்கூடிய அமைப்புகள். மற்ற ராசிக்காரர்களாம் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்களான்னு தெரியாது. 2018ஆம் ஆண்டிலிருந்து இந்த நேர காலகட்டம் வரலுமே மிகப்பெரிய சோதனைகளை கடந்து வந்திருக்குன்னு தான் சொல்லணும். சாதனைகள் படைக்கிறதுக்கு இதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நேர காலகட்டம் வரணும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படிலாம் வாழணும், எப்படி வாழ்ந்தால் இந்த உலகம் நம்மளை மதிக்கப்படுன்ற மாதிரி உங்களுக்கு சோதனைகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த சமுதாயம் உங்களுக்கு விளங்கியிருக்கும். அந்தளவுக்கு தொழில் தடை, வருமான குறைபாடு, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள், சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள்ன்ற மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்கள் இதை தான் உங்களால் சொல்லி மாடாது. குடும்பத்தில் இந்த பிரச்சனை முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை, இப்படியே வாழ்க்கையில் படிப்படியாக உங்களுக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகள். ஒரு மனிதனுக்கு அழகு தொழில். அப்போ அந்த தொழில் சார்ந்த விஷயமே இல்லாமல் தொழில் இல்லாமல் வருமானம் இருக்கணும்னா எப்படிங்க? இந்த குடும்பமே ஸ்தம்பித்து போகாதா? அந்தளவுக்கு தொழில் இல்லாமல் ஓட்டின நபர்களில் இந்த தனுசு ராசி என்பவர்களும் விதிங்க. அந்த காலகட்டத்தை கடந்து வந்துட்டீங்க, அதை மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த 2026ஆம் ஆண்டுலேருந்தே படிப்படியாக வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் உங்களோட ஜாதகத்தில் தொடர ஆரம்பிச்சிருச்சு. சார் இப்போ தான் தொடங்கிருச்சின்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒரு சிலர் 8ஆம் இடத்துக்கு குரு போயிட்டார், அந்தளவுக்கு வளர்ச்சிகள் இல்லைன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் எப்படி சார் அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக அதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஒரு மனிதன் முன்ஜென்ம கருமாவின் பலன்களை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கோம். அந்த முன்ஜென்ம கருமாவின் பலன்களை எப்போ அனுபவிப்போனாக்கா இந்த 7.5 சனி, கண்டகச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாசன சனி நடக்கும்போது தான் அனுபவிப்போம். அப்போ 7.5 சனியில் முழுமையாக அனுபவித்து முடிச்சிட்டிங்க. தனுசு ராசி அன்பர்களில் இருக்க யாராக இருந்தாலும் முன்ஜென்ம கருமாவை அனுபவித்து முடிச்சிட்டிங்க. இனிமேலுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகளே இல்லை அப்படின்றத நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. அதனால் நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். அதுவும் இந்த நேரத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கார். உண்மை தான். ஜூன் 1ஆம் தேதிக்கு பயிற்சி அடைந்தார். இப்போதைக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் மறைந்திருக்கார். அதில் உண்மையான கருத்துக்கள் எதுவும் கரெக்டான கருத்துக்கள் தான். ஆனால் இந்த குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைந்து அவர் உச்சபலம் பெறாமல் இருந்தால் கண்டிப்பாக இது சோதனைக்கான காலகட்டங்களே. ஆனால் அவங்க ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தில் உச்சபலத்தோட 4 பங்கு பலத்தோடு உட்காந்துருக்கார். வலிமை பொருந்திய ஒரு நபராக இருக்கார். எதையும் சிந்தித்து செயலாற்றக்கூடிய அளவுக்கு நல்ல தன்னம்பிக்கையும் புத்தி கூர்மையும் உருவாகக்கூடிய காலகட்டத்தில் உட்காந்துருக்கார். அதனால் இந்த காலகட்டத்தில் இது இந்த மாத பலன்களாக கூட எடுத்துக்கொள்ள வேண்டாம். 2027 ஜூலை மாத காலகட்டம் வரலும் இந்த தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உண்டு பண்ணக்கூடிய காலகட்டம் உருவாதுங்க. குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இது மாதிரியான சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாக போகுதுன்று விதிங்க. அதனால் இதனால் வரல இருக்கின்ற ஒரு நிரந்தரமான வீடு இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான வீடு மனை வாசல் உருவாகும். வீடு மனை வாசலில் கட்டக்கூடிய யோகங்கள் உருவாகும். திருமணம் நடக்கலேன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு திடீர் திருமண யோகங்கள் வரைபெற்று உங்களுக்கு திருமண அமைப்புகள் கூடி வரும். உங்கள் மனதெல்லாம் என்ன நினைக்கணுனாக்கா எனக்கெல்லாம் திருமணம் ஆகுமா ஆகாதா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மனக்கலக்கத்தில் இருந்துகிட்ருப்பீங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமைந்து வாழ்க்கையை சுபிட்சமாக கொண்டு போகக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையை பிறக்கும்ன்றது விதிங்க. அடுத்து இந்த குரு பகவான் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்த காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு வலிமை அதிகம். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். 5ஆம் இடம் என்பது 12ஆம் என்பது பஞ்சனை சுகத்தை சொல்லக்கூடிய இடம். ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் யாராவது இந்த நேரத்தில் ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா யோசிக்காமல் வெளிநாடு வாழ்க்கையை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விசேஷத்தை ஏற்படுத்தி தருன்றீங்க. போனீங்கன்னா அந்த இடத்தையே செட்டில்ட் ஆகி ஓரளவுக்கு கடன் பிரச்சனை இல்லாமல் மீண்டு வரதுக்கான காலகட்டமாக இருக்குது. அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தையும் அருகில் உள்ள ஜோதிடத்தை கொடுத்து தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிறது விசேஷம் கொடுக்குங்க.
அடுத்தது 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை 8ஆம் இடத்துலேருந்து தனஸ்தானத்தை பார்க்கறனால தன பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சிங்க. அதனால் தன பிரச்சனைகள் உங்களுக்கு தாண்டவமாகாது. இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் அடுத்ததாக என்ன நிகழ்வுகள் நோக்கி பண வருவாய்களை பெருக்கலான்ற ஒரு சிந்தனையில் மேலோட்டங்கான கருத்துக்கள் நோக்கி போயிட்டுருப்பீங்க. அதனால் இந்த மாத காலகட்டமானது ஓரளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி நிறைந்து தான் இருக்குது. அடுத்து ராசிக்கு 4ஆம் இடமான தன் சொந்த வீட்டையே பார்க்குறதுனால பழமையான வண்டி வாகனங்கள் எடுத்துகிட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் வாங்கி கட்டுவதற்குமான உகந்த காலகட்டமாக இருக்குது. இந்த நேர காலகட்டத்தில் சரியாக பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த நேரம் வந்துட்டுருக்கீங்க. அடுத்தது 4ஆம் இடத்துல சனி இருந்தால் தன் தாய்க்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. தாயாரின் உடல்நிலை அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். 3ஆம் இடத்துல ராகு இருக்கனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எந்த காரியமாக இருந்தாலும் அது வெற்றி நோக்கி பயணத்தை ஏற்றுருவீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். இதன் உருவுமை குலமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் ஜூன் மாதம் 15/6/2026 மிருகசீரிஷ நட்சத்திரம் அமாவாசை திதியோட மிருகசீரிஷ நட்சத்திரத்தோட தமிழ் மாதங்களில் சித்திரை, வைகாசி, ஆனி என்ற 3வது மாதம் பிறக்கின்றது. அடுத்ததாக ஆனி 8ஆம் நாள் 22/6/2026 வைணவ திருக்கோயிலில் திருமஞ்சனம் சிறப்பாக பெருமாளுக்கு அபிஷேகம், ஆராதனை, தூப தீபம், நைவேத்தியம் எல்லாம் உற்சவமூர்த்தியிலிருந்து கருவறையிலிருந்து எல்லாம் சிறப்பாக செய்வாங்க. ஆனால் திருமஞ்சனம்ங்கிறது சிவத்தலத்தில் இல்லை. அப்போ திருமஞ்சனம் எல்லா இடங்களும் பெருமாளுக்கு உகந்தது, பெருமை வாய்ந்தது. ஆனால் இந்த ஆனி மாதம் மட்டும் மகாவிஷ்ணுடைய மாமனாகிய கோவிந்தராஜ பெருமானுடைய மாமனாகிய நடராஜ பெருமானுக்கு இந்த ஆனி மாதம் திருமஞ்சனம் உண்டு. மற்ற நேரம்லாம் 16 அபிஷேகம், 32 அபிஷேகம் எல்லாம் நடக்கும். ஆனால் இதில் மட்டும் இந்த ஆனி மாதத்துக்கு மட்டும் மிக பெருமை சேர்ப்பது நடராஜமூர்த்தியினுடைய திருமஞ்சனம். ஏன்னா 12 மாதங்களும் இந்த ஆனி மாதத்தில், ஆங்கிலத்திற்கு ஜூன் மாதம், ஏற்கனவே இப்போது தான் குரு பயிற்சியெல்லாம் வந்திருக்குது. எனவே நேயர்களுக்கு அப் டு டேட் சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்பீங்க. அந்த வகையிலே மாதாந்திர டிவி நேயர்களுக்கும் என்னை ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற நேயர் பெருமக்களுடைய பாதம் பணிந்து 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி இப்போது நம்ம தொகுத்து வழங்க உள்ளேன். அடுத்து நாம் காண இருப்பது தனுசு ராசி. அடுத்து நாம் காண தனுசு மக்களும் சரி, இறைவனும் சரி, மாணவனும் சரி, குழந்தை பருவமும் சரி, மழலை செல்வங்களும் சரி, பயிற்சி எடுப்பது, அந்த பயிற்சியை நல்ல முறையில் வழி நடத்தி செல்வது, அந்த வழி செலுத்தும் பொழுது எந்த நோக்கமும் எந்த விதமான தயக்கமும் இன்றி வாழ்க்கையை பரிணாமம் செய்வது, இது எல்லாத்துக்கும் வித்திட்டவர், இது எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர். ஒரு செயலை நல்முறையில் நடத்துவதற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் யாரு? தனுசு. தனுசை தவிர வேற யாரும் கிடையாது. தனுசுக்கு உரியவர். அந்த தனுசுக்கு சம்பந்தப்பட்டவங்களால தான் ஜெயிக்க முடியும். தான் ஒன்று தான் வேலை ஒன்றுன்னு இருக்க மாட்டாங்க. பிறருக்கு என்ன செய்யணுங்கிற நோக்கம்தான் தூங்கி எழுந்ததிலிருந்து படுக்க போக வரையும். பிறருக்கு என்ன செய்யணும், பிறருக்கு என்ன செய்யணும், நம்மளால என்ன செய்ய முடியும், நம்மகிட்ட என்ன கெப்பாசிட்டி இருக்குது, நம்மகிட்ட என்ன ஸ்டெபிலிட்டி இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்க தான் தனுசு. ஆக தனுசுக்கு குணங்கள் மிக தர்ம குணம், தனுசுக்கு குணங்கள் மிக அற்புதமான குணங்கள், உதவி உயர்ந்த நோக்கம் கொண்ட தனுசுக்கு இந்த இந்த ஆனி மாதம், ஏற்கனவே இந்த ஆனி மாதத்தை குரு கரெக்டாக 7க்கு 7 சமசப்தம் பார்வையில் இருக்கிறார்.
உங்க ராசிக்கு 8ல் குரு மறைந்திருந்து இருக்கிறார். உச்சம் பெற்று மறைகிறார், மறைந்து உச்சம் பெறுகிறார். அதனால யாரு அவரு? உங்க ராசிநாதன், உங்க ராசிநாதன். அதனால இந்த குரு உங்களுக்கு பாதிப்பு இல்லை. இந்த குருவினால் உங்க ராசிக்கு, தனுசு ராசிக்கு, மீன ராசிக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. உங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. அந்த நோக்கத்தோடு இருக்கக்கூடியவர் தான். அப்போ கண்டிப்பாக ஆனி மாதத்துல குரு பயிற்சியில் உச்சம் பெற்று மறைந்து இருந்தாலும் ஒரு மகத்தான சக்தியை கொடுப்பார். உங்களுக்கு வேண்டிய அறக்கட்டளை இருந்தாலும் சரி, தர்மசாலைகள் இருந்தாலும் சரி, பல்கலைக்கழகம் இருந்தாலும் சரி, பட்டமளிப்பு விழாக்கள் இருந்தாலும் சரி, பெரிய பெரிய IAS, IPS, IRS, அம்பாஸ்டர், வெளிநாட்டில் உள்ளவங்க, செக்ரட்டரி, உயர்ந்த டெஸ்டினேஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே சரி, எல்லா வகையிலையும் சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். உங்கள் தசாம்பத்தியை மட்டும் பார்த்துக்கோங்க. உங்கள் தசாம்பத்தியை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் உயர்ந்த நோக்கத்தோடு இருக்கக்கூடியவங்கள் தான் தனுசு. வேலை செய்ய மாட்டீங்க, வேலை வாங்குவீங்க. ஆராய்ச்சி அறிவு அதிகம். வெளிநாடு போய்கிட்டே இருக்கலாம், வெளிநாட்டுக்குரியது போய்கிட்டே இருக்கலாம் நீங்கள், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ உயர்ந்த மரங்கள், உயர்ந்த விவசாயங்கள், கரும்பு, நெல், தேக்கு, அடுத்து என்னது இருக்குது, மஞ்சள் வியாபாரம், அதுக்கடுத்து அந்த டீ எஸ்டேட்டு, இந்த மாதிரி உயர்திணை, அக்ரநிலை, உயர்திணை, அந்த உயர்திணையில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களும் தனுசுக்கு சொந்தம். அத்தனை மனசும் தனுசுக்கு சொந்தம். அத்தனை உறவுகளும் தனுசுக்கு சொந்தம். அத்தனை மரபுகளும் தனுசுக்கு சொந்தம். அத்தனை தெய்வ வழிபாடுகளும் தனுசுக்கு சொந்தம். அரசியலும் சரி, நிர்வாகம்னாலும் சரி, அரசியல் நிர்வாகம் எல்லாத்தையும் அப்பாற்பட்ட சக்தி படைத்தவங்க தான் தனுசு. எப்போதுமே தான் திறமையை அவங்க பெருமையை எடுத்துக்கிற மாட்டாங்க. தன் திறமையை பெருமையை எடுத்துக்கிற மாட்டாங்க. விடுறா போட்டோம், அவன் நல்லா இருந்தால் போதும், அப்படித்தான் நினைக்கக்கூடிய ராசி. அப்படிப்பட்ட ராசிக்கு மேற்கண்ட தொழிலை நான் சொல்லியிருக்கிறேன். எல்லா தொழிலும் எடுத்துக்கோங்க, வெளிநாடு எடுத்துக்கோங்க, எல்லா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரும் எடுத்துக்கோங்க, விவசாயம் எடுத்துக்கோங்க, நல்லா பயன்படுத்திக்கோங்க. என்ன புதுசாக இருந்தாலும் கவலைப்படாமல் ஆரம்பிங்க. குரு 8ல் இருக்கணும்னு பார்க்காதீங்க. இந்த கொடுக்கல் வாங்கல் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த கொடுக்கல் வாங்கல் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல் கவனமாக இருந்துக்கிட்டா எல்லையில்லாத லாபத்தை பெறுவீர்கள் என்பதில் மாற்று கருத்து அல்ல. எல்லையில்லாத மாற்று கருத்து அல்ல. கண்டிப்பாக எல்லையில்லாத பண்ணுவீங்க, அதில் எந்த விதமான மாற்று கருத்து அல்ல. ஆக தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு வேண்டிய தொழில், இந்த கொடுக்க ஃபைனான்ஸ் மட்டும் கிரிட்டிக்கலாக பண்ணிட்டா மிச்சத்தை எல்லாமே இந்த ஆனி மாதத்தில் மிக சிறப்பாக அமையும். கடந்த காலங்களில் உள்ள கஷ்டம் நிச்சயமாக வராது. தசாபுத்தி மட்டும் பார்த்துக்கோங்க. தனுசுக்கு புதன் திசையில் குரு புத்தி இருக்கக்கூடாது, குரு திசையில் புதன் புத்தி இருக்கக்கூடாதுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்ட வெற்றி மேல் வெற்றி உண்டாகும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதில் கண்டிப்பாக கோதண்டராமர் வழிபாடு, ராமேஸ்வரம் வழிபாடு, கோதண்டமூர்த்தி, கோதண்டராமர், ராமேஸ்வரம், தேவிப்பட்டினம், 9 நவக்கிரகங்கள் கடல் உள்ளே இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த தேவிப்பட்டினம் பக்கத்திலே ஒரு பிள்ளையார் கோயில் ரொம்ப ஃபேமஸ் இருக்குது. ஒரு பிள்ளையார் ரொம்ப ஃபேமஸ். அந்த பிள்ளையார் கோயில் பக்கத்திலே அந்த கோயிலுக்கும் போயிட்டு வரலாம். சுயம்பு பிள்ளையார்னு சொல்லுவாங்க, அதை சுயம்பு பிள்ளையார்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கும் போயிட்டு வந்தால் நிச்சயமாக வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அரசியல்னாலும் சரி, அரசியலுக்கு தைரியமாக போகலாம். ஆன்மீக தேடல், தொண்டு உள்ளம், அறநிலைப்பட்டது, எது வேணாலும் சரி, புதுசாக ஆரம்பிச்சுக்கோங்க. திருப்பி சொல்ல வேண்டாம். புதுசு கிட்டத்தட்ட உங்களுக்கு வேண்டப்பட்டதை ஆரம்பிச்சுக்கிட்டா வெற்றி, அதாவது தனுசுங்கிறத விட வெற்றி ராசி என்று சொல்லக்கூடிய ராசி தான் தனுசு ராசி. எனவே இந்த ஆனி மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு எல்லையில்லாத வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக மாறும் என்பதில் ஐயமில்லை. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார்.
இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா ஆணி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். வரக்கூடிய இந்த ஆணி மாதம், அதாவது பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் ஆணி மாதம் 1ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை அதிகாலையில் தான் பிறக்கப்படுதுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில், ரிஷப ராசியில், மிதுன லக்னத்தில், செவ்வாயுடைய திசையில் 59 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மேச ராசி முதல் மீன ராசி வரை பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார்? தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆணி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார்? பொதுவாகவே அதாவது தனுசு ராசி யாருடைய ராசினா குருவுடைய ராசி. நவகிரகத்திலேயே சுபகிரகம் யாருன்னா குரு தான். ஒவ்வொருத்தருக்குமே குரு நல்ல நிலைமையில் உட்காரும்போது தான் பொன்னும் பொருளும் பேரும் புகழும் செல்வாக்கு அந்தஸ்து கௌரவத்தை கொடுத்துட்டு போயிடுவார். பொதுவாக நம்ம உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுக்கறது, திருமண ஏஜில் வரும்போது திருமணத்தை கொடுக்கறது, குழந்தை பருவம் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறது, மண்மனை வாங்கணும் கட்டணும் வீடு கட்டி புதுப்பிக்க உட்காரணும்னு நினைக்கிற அந்த சூழ்நிலை வரும்போது குரு பகவான் நல்லா இருந்தால் தான் கொடுப்பார். எதுக்குமே ஒருத்தருடைய ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணும், சரிங்களா? அந்த குரு பகவான் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. இப்போ எங்களுக்கெல்லாம் எடுத்துக்கோங்க, குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிரகம், அவ்வளோதான். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, உங்கள் ராசியாதிபதியே குரு தான், சரிங்களா? இப்போ குரு பகவான் உங்களுக்கு எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல கலஸ்திர குருவாக இருந்தவர் இப்போ 8ஆம் இடத்துக்கு அஷ்டமத்து குருவாக மாறிட்டார். அதனால் எனக்கு தெரிஞ்சு குரு பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் கெட்டு போயிட்டார், சரிங்களா? சொல்கிறவங்க 1000 சொல்லலாம், குரு உங்களுக்கு அது கொடுப்பாரு இது கொடுப்பாருன்னெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேங்க, குரு பகவான் இன்னொரு 5 மாதத்துக்கு உங்களுக்கு பெருசாக ஒன்றும் சப்போர்ட் பண்ண மாட்டார். ஏன்னா குரு உங்களுக்கு 8ஆம் இடத்துல உட்காந்துட்டார். 8ஆம் இடம்னா அஷ்டமத்து ஸ்தானம், கெட்டு போயிடுவார். 6, 8, 12 அதில் 8ஆம் இடம்ன்றது அஷ்டமத்து ஸ்தானம், கெட்டு போயிடுவார். அப்போ 8ஆம் இடத்துல போய் கெட்டு போயிட்டா அவர் நல்லது பண்ணுவாருன்னா மேக்சிமம் நல்லது பண்ண மாட்டார். அப்போ நம்மளுடைய ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு சிலருக்கு நல்லா இருக்கும். இப்போ தனுசு ராசி பொதுவாக எல்லாத்துக்குமே நம்ம நல்லா இல்லைன்னு சொல்லிட முடியாதுங்க. ஏன்னா தனுசு ராசி ஒன்று தான். தனுசு ராசிக்கு நட்சத்திரம் கொடுத்தவர்கள் இருக்காங்க இல்லையா, 3 பேர். அதில் முதல் நட்சத்திரம் கொடுத்தவர் யாரு? கேது பகவான். மூல நட்சத்திரம் 4 பாதங்களை கொடுத்துருக்கிறார். அதன் பிறகு சுக்கிர பகவான் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறார். அதாவதுன்றது பூராடு நட்சத்திரம் 4 பாதங்களை கொடுத்துருக்கிறார். அதுக்கப்புறம்ன்றது சூரியன் உத்திராட நட்சத்திரம் 1 பாதம் கொடுத்துருக்கிறார். அப்போ எப்பயுமே ஒரு விஷயத்தை மட்டும் முதல்ல வச்சுக்கோங்க, நட்சத்திரத்துக்கு அதிபதி, ராசிக்கு அதிபதி, லக்னத்துக்கு அதிபதி, இவங்க நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்க நமக்கு நல்லது பண்ணுவாங்க. அப்போ அதிபதிகள் கெட்டு போயிட்டா எப்படி அவர் நல்லது கொடுப்பாரு? கொடுக்க மாட்டார் இல்லைங்களா? அப்போ உங்கள் நட்சத்திரம் ராசி லக்னத்துக்கு அதிபதிகள் நல்லா இருக்கிறாங்களா அது மட்டும் முதல்ல ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. 2வது நமக்கு திசா புத்தி காலம் நல்லா இருக்கணும், சரிங்களா? அப்போ குரு மட்டும் போய் 8ஆம் இடத்துல கெட்டு போயிட்டாரு, போன கண்ணு அதாவது மூடிக்கிச்சுன்னா உலகம் இருண்டு போயிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. குரு பகவான் கெட்டு போயிட்டாருன்னா குரு தான் கெட்டு போயிட்டாரு தவிர மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக என்ன இருக்குதுன்றது அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேனுங்க. ஆனால் இருந்தாலும் குரு உங்களை பொறுத்த வரைக்கும் கெட்டு போயிட்டார், அதில் எந்த காரணத்தை கொண்டு மாற்றம் இல்லை, சரிங்களா? அதனால் குரு கெட்டு போயிட்டால் நம்ம என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? ஃபைனான்ஸ் ரீதியாக கவனமாக இருக்கணும். மற்றவங்களுக்கு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறது, டாக்குமெண்ட் விஷயம் கொடுக்கறது, பணம் வாங்கி கொடுக்கறது, ஜாமீன் எழுத்து போடுறது, மற்றவங்களுக்கு முன்னே நிற்கிறத முதல்ல அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஐயோ இது செய்யலைன்னா தப்பாக போயிடுமே, அவங்க நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களே அப்படின்னு நினச்சி செஞ்சுட்டு அப்புறம் வருத்தப்படுறதை விட கம்முன்னு செய்யாதே இருந்துக்கலாம். யோசிச்சு பாருங்க. 2வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது சனி பகவான் அதாவது எத்தனாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு 4ல் இருக்கிறார்.
சனி 4ஆம் இடத்துல, அதாவது உங்களுக்கு வந்து பார்க்கும்போது அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார். சனியுமே உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ கெட்டு போயிட்டார் தான். அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி, 7.5 வருஷம் கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா இந்த அர்த்தாஷ்டம சனின்றது அதாவது 2.5 வருஷம்தான். உங்களை பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் 4 மாசமா உங்களோட நிலைமைகள் கண்டிப்பாக கொஞ்சம் சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நிறையா பேர் தனுசு ராசிக்காரங்களுக்கு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் பார்த்தேங்க, இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், தனுசு ராசிக்கு சூப்பராக இருக்குது, நல்லது நடக்கும், நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்களே தவிர என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா இல்லைங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் நீங்கள் இருப்பீங்க. காரணம் என்னென்னா, இப்போ வந்து சனி பகவான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார். அதனால் உங்களுக்கு திருநள்ளாறு போயிட்டு வந்தால் நல்லது, குச்சனூர் போயிட்டு வந்தால் நல்லது, நவகிரகத்தை சுற்றுறது நல்லது, கருப்பு எள்ளு வாங்கிட்டு வந்து சாதமோட பிசைஞ்சு சனிக்கிழமை காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்றது நல்லது, எள் தீபம் பொருத்தி வைக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் அதே இந்த மாதிரி நம்ம வந்து நவகிரக பரிகாரங்கள் செய்துட்டு வந்தால் நமக்கு கண்டிப்பாக சனி நமக்கு நல்லது கொடுப்பார். சரிங்களா? ஏன்னா இந்த வருஷம் இந்த மாதம் சனி பயிற்சி கிடையாது, குரு பயிற்சி கிடையாது. இந்த மாதத்தில் சொல்கிறேங்க, சனி பயிற்சி கிடையாது. அதனால் சனி உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, அர்த்தாஷ்டம சனி தான். அதனால் அவர் நம்ம எதுவுமே மாற்றங்கள் நம்ம கொடுக்க மாட்டார். அதே மாதிரி தான் குரு பகவானும் உங்களுக்கு வந்து 8ல் இருக்கிறாரு. இந்த மாதம் குரு மாற மாட்டார். அதனால் அஷ்டமத்து குருவாக தான் இருக்கிறாரு, அவர் மாற்றங்கள் கொடுக்க மாட்டார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டன்றது செவ்வாய் பகவான் 5ல் இருக்கிறார். 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்திலேயே இருக்கிறது 6ஆம் தேதி வரைக்கும். அதாவது இந்த ஆணி 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு இந்த செவ்வாய் சப்போர்ட் பண்ணுவார். கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 6ஆம் தேதிக்கு மேலே அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 6ஆம் இடம்னா ரோகஸ்தானம், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, அவமானங்கள், இந்த மாதிரி இடம். அதனால் 6ஆம் தேதிக்கு மேலே தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு கண்டிப்பாக இருங்க. அது குறிப்பாக பண விஷயத்தில் உதவி செய்ய வேண்டாம், உபத்திரத்தை தேடிக்குவீங்க. சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் போய் பாருங்க, அவரும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாக 8ஆம் இடம்னா முன்னே சொன்னால் அஷ்டமத்து ஸ்தானம். அப்போ வந்து சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து 8ஆம் இடத்துல தான் இருப்பார். அதனால 20ஆம் தேதி வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளார, தாய் தந்தைகளுக்குள்ளார, சொந்த பந்தத்துக்குள்ளார கொஞ்சம் பேச்சுவார்த்தை கம்மி பண்ணிக்கணும். தேவையில்லாத ஒரு வார்த்தைகள் விடக்கூடாது. கோபம், டென்ஷன் கண்டிப்பாக நமக்கு வந்து அழிவுக்கு காரணம். எதாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்கன்னு தான் சொல்லுவேன். 20ஆம் தேதிக்கு மேலே 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு போனாருன்னா மனைவியோட ஹெல்த் நல்லா இருக்கும், அவங்களோட தொழில் நல்லா இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், அவங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். பொதுவாகவே ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்குள்ளார ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடு இருந்தால் தீர்றது, பிரிஞ்சு குடும்பம் ஒன்றா சேர்றது, மொத்தத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் 20 தேதிக்கு மேலே. சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்தபடி பார்க்கும்போது உங்களுக்கு புதன் பகவான் கலஸ்திரஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் கலஸ்திரஸ்தானத்திலேயே இருக்கிறது. இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னா, அதாவதுன்றது முதல் ஒரு 8 தேதிக்குள்ளார திருமண வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது. ஏன்னா கலஸ்திரஸ்தானத்துக்கு அதிபதி கலஸ்திரஸ்தானத்திலேயே இருக்கிறார், நல்லது நடக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த புதன் பகவானும் 8ஆம் தேதிக்கு மேலே 7ஆம் இடத்துல இருந்து அவருமே 8ஆம் இடத்துக்கே போகிறார். இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு 50% உங்களுக்கு வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது, அதே 50% ஹைலைட் ரொம்ப மோசமாக இருக்குது, நார்மலாக கிடையாது. அதனால் என்ன அப்படின்னா, என்ன தேவை என்ன தேவையில்லை, நல்லா இருக்குன்றது 4 வாரத்தை சொல்லிட்டு போகலாம். ஆனால் உங்கள் ராசி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இப்போதைக்கு கெட்டு போய் தான் இருக்கிறதுனால பார்த்து கொஞ்சம் சூதானமாக இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா குரு 8ல் இருக்கிறாரு, சுக்கிரன் 8ல் இருக்கிறாரு, 8ஆம் தேதிக்கு மேலே புதன் 8க்கு போகிறாரு. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய நேரம் தான். சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது பார்த்தா சூரியன் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். கெட்டதுலேயும் நல்லது ஒரு விஷயம் என்னன்னா, சூரியன் உங்களுக்கு 7 இருக்கிறார். அதாவது அசுர குருன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 7ஆம் இடத்துல கலஸ்திரஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த ஆணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆணி மாதம் 32ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து சூரியன் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறது. இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் 2 விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒன்று திருமணத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, 2வது புத்திர பாக்கியத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது.
அதனால் எனக்கு தெரிஞ்சு உங்கள் சுய ஜாதகம் மட்டும் ஓரளவுக்கு நல்லா இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. சுய ஜாதகம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அதாவது இன்பம் துன்பம் மாறி மாறி வருன்ற மாதிரி சிரமங்கள் கலந்த ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதை அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.